யூனிவர்ஸ் நம்மளோட லைஃப்பில் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயம் இருக்குன்றத பாருங்கள். பர்ஃபெக்டாக க்ரியேட்டாக இருக்குது. அப்போ இந்த க்ரியேட் பண்ணதுடைய இன்டெலிஜென்ஸ், இது எது ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோ அதோடைய இன்டெலிஜென்ஸாக அப்போ நீங்கள் பார்க்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு வரக்கூடிய ட்ரீம் நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் நம்மளோடது கிடையாது, யூனிவர்ஸோடது. யூனிவர்ஸ் நம்ம மூலமாக மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் தான் நமக்கு அந்த ஐடியாவாக வருது. அப்போ யூனிவர்ஸ் நமக்கு அதை கொடுக்குதுன்னா அது பாசிபிளாக இருக்கனால மட்டும்தான் கொடுக்குமே தவிர இந்த விஷயம் நமக்கு பாசிபிள் இல்லைன்னா வெல்கம் பேக் கைஸ். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். ஒவ்வொரு வீடியோவுமே உங்களோட லைஃப் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய கான்சியஸ்னஸை இந்த சேனல் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். டெலிகிராமில் ஃப்ரீ குரூப் எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்குது. கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் டெய்லி கைடன்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். இதில் ஜாயின் பண்ணி அந்த ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆயிரும். இது மூலமாக உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 இயருக்கு கைடன்ஸ். ஓகே, இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய ட்ரீம் இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட ட்ரீம் லைஃப், உங்களோட பேஷன்ஸ், உங்களோட சம்திங் ஏதோ ஒரு விஷயத்தை நான் அச்சீவ் பண்ண அப்படி சின்ன வயசுலேருந்து நீங்கள் ஒரு ஃபயராக இருந்திருப்பீங்க, ஒரு விஷயம் இமேஜின் பண்ணி வச்சுருப்பீங்க. பட் போக 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 அது அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருப்போம். ஏன் அப்படின்னா அந்த பாசிபிலிட்டி இல்லை அப்படின்ற விஷயம் நம்ம தெரிஞ்சது அப்படியே நம்ம விட்டுருப்போம். அது எல்லா ட்ரீமும் உங்களால் பண்ண முடியும். எல்லா ட்ரீமையும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அது வந்து ஒரு ரிச்சான ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம், நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு ஜாப் அச்சீவ் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வேறு ஒரு கண்ட்ரியில் போய் நீங்கள் லிவ் பண்ணுறதா இருக்கலாம், அங்கே போய் ஒரு செட்டில் ஆகிறதா இருக்கலாம், இல்லை சம்திங் ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு கார், இல்லை சம்திங் ஏதோ ஒரு விஷயம். எல்லாமே 100% பாசிபிள். ஜஸ்ட் நம்மளுடைய மைண்ட் அதை ரீப்ரோக்ராம் பண்ணிடுச்சுன்னா, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அது ரீப்ரோக்ராம் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளால் எதை வேணாலும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். எப்படி? இப்போ உங்களோட லைஃப் எடுத்துக்கோங்களேன். இந்த லைஃபுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட். அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அந்த விஷயம் ஆல்ரெடி ஒரு பர்சன்ஸ் அச்சீவ் பண்ணியிருப்பாங்களா. அந்த மாதிரி பிஸ்னஸில் வந்து ரொம்ப சக்ஸஸ் ஆகிருப்பாங்க, ஒரு ரிச்சான ஒரு லைஃப் ஸ்டைலில் இப்போ அந்த பர்சன் லிவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க ரிச்சான லைஃப் ஸ்டைலில் அவங்க லிவ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? அவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் காரணம். அந்த மாதிரி உங்களோட ட்ரீம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை வேறு ஒரு பர்சன் லிவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அது ப்ரோக்ராமும் ரீப்ரோக்ராமும் நடந்திருக்கனால அவங்க அதை லிவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ உங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னா அதுக்கு காரணம் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட். அதில் ஒன்று ப்ரோக்ராமோ ரீப்ரோக்ராமோ ஆயிருக்கு, அதுதான் இப்போ உங்களோட லைஃப்பை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ அந்த பர்சனால் அந்த ட்ரீம் லைஃப்பை லிவ் பண்ண முடியுது அப்படின்னா உங்களாலேயும் உங்களுடைய ட்ரீம் லைஃப்பை லிவ் பண்ண முடியும். ஏன்? எல்லாருமே ஒரே ஆள் தான். அவங்களும் ஹியூமன்ஸ், நம்மளும் ஹியூமன்ஸ். அவங்களுக்கு தாட்ஸ் இருக்குது, நமக்கும் தாட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, நமக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது. ஸோ அப்படின்றப்ப எப்படி அவங்க மட்டும் அச்சீவ் பண்ணுறாங்க? அதை நம்மளாலையும் பண்ண முடியும். என்ன? இப்போ நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் வேறு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இந்த ப்ரோக்ராமை மாற்றிட்டா போதும், நம்ம அதை ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு பிலீவ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி தான் இவ்வளோ ஒரு பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஜஸ்ட் அந்த எப்படி இந்த சப்கான்ஷியஸ் மாற்றுறது? ஓகே, நீ சொல்லிட்டேன், அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அப்போ அந்த ஆள் மனதை நம்ம மாற்றிட்டா அதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அந்த ஆள் மனதை எப்படி மாற்றுறது? அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை எப்படி நான் ரீப்ரோக்ராம் பண்ணுறது? ரொம்ப ரொம்ப சிம்பிள். அந்த ஃப்ரீக்வன்சியில் நம்ம வாழ ஆரம்பிக்கணும், அந்த ஃப்ரீக்வன்சியில் நம்ம டியூன் ஆக ஆரம்பிக்கணும். இப்போ எல்லா ஃப்ரீக்வன்சியும் எனர்ஜி லெவலில் எக்ஸிஸ்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த ரிச்சான ஒரு லைஃப் ஸ்டைல், நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப், அந்த லவ், அந்த மேரேஜ் லைஃப், உங்களோட ஒர்க் லைஃப், நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த மணி, அந்த பிஸ்னஸ், அந்த ஜாப் எல்லாமே ஆல்ரெடி ஹேப்பன் ஆயிடுச்சு. ஆல்ரெடி அது இருக்குது. அது வந்து உருவாகவும் இல்லை, அது அழியவும் இல்லை. அது ஆல்ரெடி இருக்குது. எங்கே இருக்குது? எனர்ஜி லெவலில் இருக்குது. அதாவது கண்ணால் பார்க்க முடியாத ஒரு உலகத்தில் இருக்குது. 99.99% நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாத விஷயங்கள் இருக்குது. வெறும் 0.001% மட்டும்தான் நம்மளால் கண்ணால் பார்க்க முடியுது. அப்போ இந்த கண்ணால் பார்க்க முடிகிற உலகத்துக்கு பின்னாடி கண்ணால் பார்க்க முடியாத உலகம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அங்கே ஸ்பேஸ்னு ஒன்று கிடையாது, அங்கே டைம்னு ஒன்று கிடையாது. அதுக்கு பேர் யூனிவர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், காடுன்னு சொல்லுவோம், குவாண்டம் மெக்கானிசம் சொல்லுவோம், குவாண்டம் ஃபீல்டு, எம்டி ஃபீல்டு, என்ன பேர் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் நமக்கு பியாண்டில் ஒரு விஷயம் இருக்குது, ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல டைமும் கிடையாது, ஸ்பேஸும் கிடையாது. அங்கே எதுவும் உருவாகவும் ஆகாது, அங்கே எதுவும் அழியவும் அழியாது. ஆல்ரெடி அங்கே எல்லாமே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ ஆல்ரெடி இது இருக்கும். அப்போது அங்கே இருந்து தான் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. உங்களுக்கு ஏன் அது வருதுன்னு நினைக்கிறீங்க? நான் அந்த ரிச்சான லைஃப் ஸ்டைலில் நான் லிவ் பண்ணணுன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு எங்கேருந்து வருது?
நான் அந்த ட்ரீம் ஜாபை அச்சீவ் பண்ணணும், இந்த ஐடியா எங்கேருந்து வருது, நான் அந்த பிஸ்னஸை அச்சீவ் பண்ணணும், இந்த ஐடியா எங்கேருந்து வருது, நான் அந்த ஃபிலிம் மேக்கிங்கில் ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும், நான் அந்த யூடியூப் சேனல் நான் ரன் பண்ணணும், நான் அதிகமாக ஏர்ன் பண்ணணும், எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்ட்டு இந்த ட்ரீம், இந்த கனவு, இந்த ஆசை உங்களுக்கு கிரியேட் ஆகுது இல்லை, இது எங்கேருந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு அந்த விஷயத்த கொடுக்குறாங்க. ஏன் யூனிவர்ஸ் எனக்கு கொடுக்கணும்னா அதில் நீங்கள் கேப்பபிளாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ நமக்கு ஒரு ட்ரீம் வருது. இப்போ நீங்கள் ஒரு புக் ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த புக் ரைட் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஐடியா இல்லை, நீங்கள் அந்த புக்கை சூஸ் பண்ணல, யூனிவர்ஸ் வந்து அந்த ஐடியாவை உங்ககிட்ட கொடுத்து மெட்டீரியலைஸ் பண்ணிக்குது. அப்போ அந்த ஐடியாவுக்கு எந்த ஃப்ரீக்வன்சியில் உள்ள பர்சன்ஸ் மேட்ச் ஆகிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஐடியாவை கொடுத்து யூனிவர்ஸ் அதை பண்ண வைக்கும். அதாவது யூனிவர்ஸ் நமக்குள்ளே வந்து ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணும். இப்போ நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், நம்ம ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம்னு நினைக்கிறோம். இல்லை, யூனிவர்ஸ் அந்த ஐடியாவை நமக்குள்ளே கொடுத்து யூனிவர்ஸ் நம்ம மூலமாக இந்த உலகத்துக்கு அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுது, மெட்டீரியலைஸ்ட் ஆக்குது. Law of attraction யூஸ் பண்ணி soulmate இல்ல ஸ்பெசிபிக் பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமா? அதோட ரிசல்ட் நீங்களே பாருங்க. இதே மாதிரி நீங்களும் உங்களோட soulmate மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்றீங்களா? கண்டிப்பா உங்களாலயுமே முடியும். எப்படி? இதுக்கு தான் நான் ஒரு கோர்ஸ் வந்து நான் ரெடி பண்ணிருக்கேன். 5 வீடியோஸ் இருக்கு. 5 வீடியோஸ் ஜஸ்ட் நீங்க பார்த்து லேர்ன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்ளை மட்டும் பண்ணீங்கன்னா உங்களோட soulmate மைண்ட ஹேக் பண்ண முடியும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஸ்பெசிபிக் பர்சன், உங்களோட soulmate ஈஸியா நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். இந்த கோர்ஸ் just 99 ரூபீஸ் தான். இந்த கோர்சஸ் பார்த்து பாசிட்டிவான ரிவ்யூஸ் கொடுத்த பீப்பிள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ரிவ்யூ எல்லாமே இப்போ உங்களோட கண்ணு முன்னாடி இருக்கும். இதுக்கு அப்புறம் ஏன் வெயிட் பண்றீங்க? இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு வரக்கூடிய ட்ரீம் நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் நம்மளோடது கிடையாது, யூனிவர்ஸோடது. யூனிவர்ஸ் நம்ம மூலமாக மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் தான் நமக்கு அந்த ஐடியாவாக வருது. அப்போ யூனிவர்ஸ் நமக்கு அதை கொடுக்குதுன்னா அது பாசிபிளாக இருக்கனால மட்டும்தான் கொடுக்குமே தவிர இந்த விஷயம் நமக்கு பாசிபிள் இல்லைன்னா, நமக்கு அதை அச்சீவ் பண்ணுற கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னா அந்த விஷயத்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்காது. அப்போ அந்த ஐடியாவோ அந்த ட்ரீமோ நமக்கு ஒன்ஸ் அந்த யூனிவர்ஸ் கொடுக்குதுன்னா அதை நம்மளால் பண்ண முடியும்னு அர்த்தம். அந்த ட்ரீம் லைஃப்பை நம்மளால் லிவ் பண்ண முடியும்னு அர்த்தம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் இவ்வளோ விஷயம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, நிறைய பேர் இதை பிலீவே பண்ணுறதில்ல. என்னால் எப்படி அந்த காரை வாங்க முடியும், BMW கார், என்னால் எப்படி அந்த பெரிய பங்களா வாங்க முடியும், என்னால் எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் வாங்க முடியும், என்னால் எப்படி ரிச் லைஃப் ஸ்டைலை அச்சீவ் பண்ண முடியும், இப்போ என்னுடைய கரண்ட் ஸ்டேட்டை பார்த்தா எனக்கு நம்பிக்கை வரலையே, அப்புறம் எப்படி இந்த டவுட்ஸ்லாம் வருது இல்லையா? ஸோ அதுக்காண்டி நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களால் அது முடியுன்றனால தான் அந்த இமேஜினேஷன், அந்த ட்ரீம், அந்த ஆசை எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஜஸ்ட் இந்த நேச்சர் லவ் ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ண போகிறதில்ல, எதுவுமே நம்ம அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ண போகிறதில்ல, எதுவும் ஷார்ட்கட்டில் நம்ம போகிறதில்ல, நம்ம நினச்சா நடக்குன்ற விஷயம் இல்லை. இது வந்து நம்ம நேச்சர் கூட கோஆப்ரேட் பண்ணி நம்ம லிவ் பண்ண போகிறோம். கோ கிரியேஷன் சொல்லுவாங்க. நேச்சர் கூட சேர்ந்து நம்ம வேலை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்னா, நம்மளை தனியாக செப்பரேட் பண்ணி பிரிச்சுக்கிட்டு இந்த நேச்சர் வேறு நான் வேறு, இந்த யூனிவர்ஸ் வேறு நான் வேறு, அந்த பர்சன் வேறு நான் வேறு, அந்த ஜாப் வேறு நான் வேறு, ஸோ அது வேறு இது நான் வேறு, அந்த ஃபேமிலி வேறு நான் வேறு அப்படின்னு நம்ம பிரிச்சுட்டு நேச்சர் வேறு நான் பிரித்து நம்ம லிவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த நேச்சர் கூட சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது எல்லாமே நமக்கு ஒரு நேச்சர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுனா என்னது, இந்த நேச்சருக்குன்னு ஒரு சில லாஸ்லாம் இருக்குது. அந்த லாவை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய நம்பிக்கைகள் இது மூலமாக தான் அந்த விஷயம் நமக்கு நடக்குதே தவிர நமக்கு ஆப்போசிட்டாவோ நமக்கு பிடிக்காத விஷயமோ நடக்கணுன்றதுக்காண்டி நடக்கலை. நம்ம அதை கொடுத்துருக்கோம், அதனால அது நடக்குது. அப்போ யூனிவர்ஸ் சும்மா நமக்கு ஒரு ப்ராப்ளமையோ கொடுக்க நம்ம வந்து நினச்சிருப்போம்ல, எனக்கு ஏன் அப்படி நடக்குது, அப்போ அது ஒரு காரணம் இல்லாமல் அதுக்கு பெரிய ஒரு இன்டெலிஜென்ஸ் கொடுக்கல. நீங்கள் சுற்றி பாருங்களேன், நேச்சர் எவ்வளோ அழகாக ஒரு க்ரியேஷனை வந்து க்ரியேட் பண்ணியிருக்குன்றது பாருங்கள். நம்ம ஹியூமன் எவ்வளோ அழகாக நம்ம க்ரியேட் ஆகிருக்கோம். ட்ரீ, ஃப்ளவர்ஸ் அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே, இந்த எர்த்தே இருக்கட்டும், சோலார் சிஸ்டம், மில்கி வே, கேலக்ஸி, இந்த பிளானட் எல்லாமே பர்ஃபெக்டாக க்ரியேட் ஆகிருக்கு. அப்போ இந்த க்ரியேட் பண்ணதுடைய இன்டெலிஜென்ஸ், இது எது ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோ அதோடைய இன்டெலிஜென்ஸாக அப்போ நீங்கள் பார்க்கணும். அப்போ அது சும்மா தற்செயலாக ஒரு விஷயத்த நம்மளோட லைஃப்பில் கொடுக்காது, எல்லாமே ப்ராப்பராக க்ரியேட் ஆகிருக்கு இந்த இடத்துல. அதாவது கண்ணால் பார்க்க முடியாத உலகத்துலேருந்து கண்ணால் பார்க்கக்கூடிய உலகத்துக்கு இந்த விஷயம் வந்திருக்கு. அப்போ இது எதுவுமே நமக்கு நடக்குது அப்படின்னா சும்மா சம்மந்தமே இல்லாமல் அது நமக்கு நடக்காது, எல்லாம் பர்ஃபெக்டாக நடக்குது. அப்போ இந்த பிரபஞ்சம் ஏன் நமக்கு அதை பண்ணி கொடுக்குது அப்படின்னா, இப்போ உங்களோட லைஃப்பில் ஒன்று நடந்திருக்கோ அது ரொம்ப நெகட்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், எனக்கு ஏன் இப்படி கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய உணர்வுகளை அந்த பெரிய ஆர்கனைசேஷன், அந்த யூனிவர்ஸ் கேல்குலேட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி, உன் தாட்ஸ் இப்படி இருக்கா, உன்னோட ஃபீலிங்ஸ் இப்படி இருக்கா, உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட் இப்படி இருக்கா, அப்போ நீ கான்ஷியஸாக இதை திங்க் பண்ணுறியா, சப்கான்ஷியஸாக இதை திங்க் பண்ணுறியா, அப்போ உன்னோட இதை நீ நம்புறியா, உன்னோட உணர்வு இப்படி இருக்கா, இவ்வளோ விஷயத்தை கேல்குலேட் பண்ணி அதுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய பீப்புள்ஸ், சுச்சுவேஷன்ஸ், திங்ஸ், மெட்டீரியல் திங்ஸ் எல்லாத்தையும் யூனிவர்ஸ் நம்மளோட லைஃப்பில் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க.
அப்போ இதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயம் இருக்குன்றதை பாருங்கள். அப்போ எதுவுமே தற்செயலில் நடக்கிறது இல்லை. இப்போ நம்ம போயிட்டு நம்மளோட பைக் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா பயங்கரமாக நம்ம டென்ஷன் ஆகுறோம், ரொம்ப கோவப்படுவோம். போயிட்டு இருக்கும்போது முக்கியமான வேலைக்கு போகும்போது அது சடனாக நம்ம தெரியாமல் நமக்கு நடந்த ஒரு விஷயம் இல்லை. நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய உணர்வுகள் இதுக்கு முன்னாடி நம்ம வெளியே அனுப்பியிருக்கிறத வச்சு இந்த இடத்துல இவனுக்கு இது கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு பிளான் பண்ணி யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ இது எதுவுமே அந்த ஆர்கனைசேஷனுடைய தப்பு இல்லை. அப்போ நமக்கு சிம்பிளாக அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீ உன்னோட எண்ணங்கள் மூலமாக, உணர்வுகள் மூலமாக, நம்பிக்கை மூலமாக, நீ உன்கிட்ட பேசுறது மூலமாக, நீ நடந்துக்கிறது மூலமாக, அதாவது உன்னோட வைப்ரேஷன் மூலமாக நீ எதை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறியோ அதை நான் திரும்ப உன்கிட்ட வேறு விதமாக கொண்டு வந்து சேர்ப்பேன். அது ஒரு மக்கள் மூலமாக கொண்டு வருவேன், ஒரு நபர் மூலமாக நான் கொண்டு வருவேன், ஒரு பொருள் மூலமாக கொண்டு வருவேன், ஒரு நிகழ்வு மூலமாக கொண்டு வருவேன், அதை ஒரு பணத்து மூலமாக நான் கொண்டு வருவேன். எப்படியாவது அந்த விஷயத்தை நான் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ எந்த வைப்ரேஷன் எனக்கு கொடுக்குறியோ அதை நான் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். இதுதான். அப்போ நம்ம தான் அந்த வைப்ரேஷனை வெளியே கொடுக்குறோம். அதனால தான் வெளியே நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதே தவிர அதுவாக நடக்கலை. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்போ நான் என்ன பண்ணணும்? உங்களுக்கு வேணுன்ற வைப்ரேஷனை மட்டும் யூனிவர்ஸ் கொடுங்க, வேணான்றதை கொடுக்காதீங்க. அது அன்கான்சியஸாகவும் சரி, சப்கான்சியஸாகவும் சரி, அதாவது உங்களுக்கே தெரியாமலும் அந்த விஷயத்தை வெளியே கொடுத்துடாதீங்க, உங்களுடைய பழக்கத்து மூலமாகவும் அந்த விஷயத்தை வெளியே கொடுத்துடாதீங்க, தான் சப்கான்சியஸாக கொடுத்துடாதீங்க. அப்போ நம்ம விழிப்புணர்வாக இருக்கணும். நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க, ஃபீல் பண்ணுறீங்கன்றதை நோட் பண்ணி மாற்ற ஆரம்பிங்க. எல்லாமே உங்களால் பண்ண முடியும். அந்த ட்ரீம் ஜாப் எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும். அதை அச்சீவ் பண்ணுற முடிகிறனால தான் அந்த ஒரு ட்ரீமே உங்களுக்கு வருது. ஸோ அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இப்போலேருந்து நீங்கள் என்ன இது உங்களால் முடியும், அப்போ உங்களுடைய வைப்ரேஷனை மட்டும் நீங்கள் யூனிவர்ஸ் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு திரும்ப கொடுத்துரும். ஸோ எல்லாமே ஆல்ரெடி இருக்குது. உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஆல்ரெடி இருக்குது. அதை கண்ணால் பார்க்கக்கூடிய உலகத்துக்கு மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வரோம். அந்த வைப்ரேஷனை யூனிவர்ஸுக்கு அனுப்பி. ஸோ அந்த ப்ராக்டிஸை கிளியராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களால் அந்த ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். சப்கான்ஷியஸ் மைண்ட், இந்த ஆள் மனதை நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணாதான், மாற்றினாதான் நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு ஹேப்பன் ஆகும். ஓகே, இந்த ஆள் மனதை நான் எப்படி மாற்றுறது? யார் ஒரு ஆள் இந்த அஃபர்மேஷன், கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவல், செல்ஃப் லவ் இந்த மாதிரியான லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸை டெய்லி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஆள் மனது, இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆயிரும். ஒன்ஸ் அது ரீப்ரோக்ராம் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் சடனாக ஹேப்பன் ஆகுறத நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இது எப்படி நான் பண்ணுறது எனக்கு தெரியலையே. இதனால தான் நாங்கள் டெலிகிராமில் 2025 1 இயர் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதுவும் வெறும் 99 ருபீஸ்க்கு. இது 99க்கு 1 இயர் ஃபுல்லாவா? கம்ப்ளீட்டாக 99 ருபீஸ்க்கு ஜஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கைடன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவல், செல்ஃப் அஃபர்மேஷன் எப்படி பண்ணும், கைடட் வீடியோ அண்ட் ப்ரொசீஜர் வீடியோ ரெண்டையுமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி டெய்லி வந்து கைட் பண்ணுவோம். ஜஸ்ட் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கனாலே உங்களோட லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும் 2025குள்ளே. இதில் ஒவ்வொரு லெவல் இருக்குது. ஸோ குரூப் 1 வந்து ஃப்ரீ, அடுத்த லெவல் வந்து 99 ருபீஸ். அதுக்கு அடுத்த லெவல் கோர்சஸ், லெவல் 3 வந்து கோர்ஸ். அந்த கோர்சஸ் எப்படி பார்க்கணும், அந்த கோர்சஸ்லேயே நான் கம்ப்ளீட்டாக எல்லாமே சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட அதில் ஒரு 100 வீடியோஸ் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களோட லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். எந்த வீடியோவை எப்போ பார்க்கணும், அதை எப்படி டே டைம் கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும், நம்ம சுச்சுவேஷன்ஸோட எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும், அதை வந்து நம்ம ப்ராப்பராக சொல்லுவோம். இன்றைக்கி இந்த வீடியோ பாருங்கள், அதை இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க, திரும்ப இந்த வீடியோ பாருங்கள், அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வாய்ஸ் கைடடோட வந்துடும். உங்களுக்கு நிறைய விஷயம், அது போக நிறைய கைடன்ஸ் உங்களுக்கு வரும். அண்ட் லெவல் 4, இந்த லெவல் 4 அப்படின்னா லெவல் 3 வந்து 999. ஸோ என்னோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் லெவல் 4 பர்சனலாக நீங்கள் என்கிட்ட பேசிக்கலாம். எப்போனாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணி உங்களோட கைடன்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். அதுலேயும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன். நீங்கள் இப்போ பாருங்கள் ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பர்சனலாக உங்ககிட்ட கால் பேசி உங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கைட் பண்ணுவேன். இதுவும் கம்ப்ளீட்டாக 1 இயருக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணி 2025குள்ளே உங்களோட கம்ப்ளீட்டாக உங்கள் மொத்த லைஃப்பையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.